Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீட் வினாத்தாள் கசிவில் ஈடுபடுபவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கும் அரசு புதிய சட்ட முன்மொழிவை தயாரித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோவை தற்பொழுது பார்க்கலாம். நண்பர்களே, எனக்கு நல்லா தெரியும். அதாவது பேப்பர் லீக்குங்கிறது இது ஒன்றும் சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லை. லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்புறம் அவங்களுடைய பெற்றவர்களை பொறுத்தவரை ரொம்பவே துன்பம் தரக்கூடியது. அந்த வகையில் பேப்பர் லீக் சம்பவத்துக்கு பிறகு இதுவரை 2.5 மாதங்களில் பல சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான கவனம் என்னன்னா, மாணவர்களுடைய ஓராண்டு காலம் வீணாகக்கூடாதுங்கிறது தான். உடனடியாக தேர்வுகளை நடத்துவது அவசியம் ஆனது. அரசாங்கம் இப்போ முழு சக்தியையும் பயன்படுத்தி மிக குறைவான நேரத்தில் சுமார் 22 லட்சம் மாணவர்களுடைய தேர்வுகள் நடக்க முழு ஏற்பாடுகளையும் செஞ்சுது. இதனால் இப்போ 5-6 நாள் முன்னாடி 19ஆம் தேதி அன்னைக்கு முடிவுகளும் வெளியாயிருச்சு. மேலும் தேசம் நெடுகவும் தேர்வான மாணவர்கள் தொடர்பான மகிழ்ச்சி பற்றியும் கேள்விப்படுறோம். ஆனால் நாங்கள் அதோடு மட்டுமே நிறைவடையக்கூடிய மனிதர்கள் இல்லை. அந்த வகையில் நான் இன்னைக்கு ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றத்துக்காக துறைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கேன். இன்னைக்கு துறைகள் தொடர் முயற்சிகள் செஞ்சு நடுராத்திரி எனக்கு வரைவையும் அளித்தாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம் மற்றும் தீவிரமான தண்டனை ஷரத்துக்களுடன் கூடிய இந்த மசோதா மீது நாளை அமைச்சரவையில் விவாதம் நடக்கும். அமைச்சரவை சகாக்களோட ஆலோசனைகளுக்கு பிறகு அதற்கு நிறைவான வடிவம் கொடுக்கப்படும். மேலும் திங்கட்கிழமை முதல் நாடாளுமன்றத்துடைய 2வது வாரம் தொடங்க இருக்கிறது. அப்போது மிக விரைவாக அந்த மசோதாவை அவையில் நிறைவேற்றி வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.